கூலிய பொறுத்தவரைக்கும் வந்து, இதுல எல்லா ஊரினுடைய ஸ்டார்ஸுமே இருக்கிறாங்க. குறிப்பா வந்து அமீர் கான் இந்த மாரி இருக்காங்கல்ல சார். இது வந்து மத்த ஊர் பிசினஸ்ல வந்து எப்படி சார் இருக்கும்? அவங்கவங்க ஊர் படங்கள விட அது அதிகமா அந்தந்த ஊர்ல கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நீங்க கேட்குற கேள்வி எப்படின்னா, ரஜினி நான் முதல்லயே சொன்னேன். அதாவது ம், ரஜினின்னா வந்து தமிழ்நாட்ல மட்டும் இல்ல. ம். அதாவது இந்தியால மட்டும் இல்ல. வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, ரஜினியோட படங்கள வந்து கொண்டாடுறாங்க. ஓகே. கொண்டாடி தீர்க்கிறாங்க ரஜினி படம் வந்துச்சுன்னா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த அந்த அதனால தமிழ்நாட்ட மீறி ஆந்திரால, அப்புறம் பாலிவுட்ல, அப்புறம் வந்து கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே நிச்சயமா பெரிய வெற்றி படமா கூலி அமையும். காரணம் என்னன்னா, ரஜினிக்கே எல்லா இடத்துலயும் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இது இல்லாம நம்ம ஆந்திரான்னு எடுத்துக்கும்போது, அதாவது வந்து ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு எடுத்துக்கும்போது, அங்க நாகார்ஜுனா வேற இருக்காரு. ஸோ நாகார்ஜுனா இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. ம். ஸோ ஒரு ஹீரோவாவே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாவ கிட்டத்தட்ட 35, 40 வருஷமா ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து வில்லனா பார்க்கும்போது அவங்களுக்கு வேற மாரியான ஒரு என்ஜாய்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும். அவங்களுடைய ஹீரோ இந்த படத்துல வில்லனா நடிக்கிறார்னும் போது அந்த என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரியா இருக்கும் தெலுங்கு ரசிகர்களுக்கு. ம். ஸோ யாருக்கு வில்லனா நடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா நடிக்கிறார்னும் போது அது வந்து எப்படி சொல்றது, தியேட்டரே தெரிக்கும். அந்த அளவுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும்.